பிரைஸ் லார்ட். என் பேர் ஜெயக்குமார். அண்ணன் மங்கள வார்த்தை சொல்கிறாரு, வீடு வாசல பிள்ளைக்கு ஒரு புதிய வீட்டை இந்த ஆண்டில் தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுவரையும் வீட்டுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. 15க்கு 10 சின்ன ஷீட் போட்டு வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் அதிலேருந்து அந்த வார்த்தையை கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதே போல் இந்த ஆண்டில் அந்த வீட்டை கட்டி எனக்கு கேட்டால் 15 நாள் இருக்கும்போது என்னுடைய அக்கா வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். 4 நாள் இருக்கும்போது என்னுடைய மாமனார் மறிச்சு போயிட்டார். ஆனால் இது நடக்குமா அப்படின்னு கூட ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆனாலும் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தினார். அவர் வார்த்தை கொடுத்தார். இங்கே இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னாச்சு, ஏசாயா 32:18 என் ஜனங்கள் சமாதான தாபனங்களையும் நிலையான வாசனங்களையும் குடியிருக்குன்னு சொன்னார். கர்த்தர் செய்த அதிசயங்கள் அற்புதத்துக்கு கொடான கொடி இருக்கு. போன வருஷம் இங்கே ப்ரேயர் மீட்டிங்க்கு வரும்போது ஐயா வந்து திடம் கொண்டு பலத்துடன் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு காலில் வந்து சுகர் வந்து அது கேங்க்ரின்னு சொல்லுவாங்க. கால் அழுகி போகிற ஒரு நிலை. விரல் எடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கால் பாதம் ஃபுல்லாகவே போயிடுச்சுமா, கால் பாதத்துக்கு மேலே முட்டிக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் எடுத்தவங்க எல்லாருமே ஒருத்தராக பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இறந்துட்டே வராங்க. அப்பா மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் பிரதர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்து இந்த இடத்துல கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால அவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு எல்லாரும் ஆசையோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு அருமையான வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்னா, நம்ம உலக பிரகாரமான காரியங்களை தேடி 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 அலைஞ்சு அதிலே நாட்டம் செலுத்தி அதிலே நம்முடைய காலங்களை ஓட்டி கொண்டிருக்கிறபடினால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம மிஸ் பண்றோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் ஒன்று தேவைப்படுதுன்னா அந்த காரியத்துக்காக மட்டும் ஜெபிச்சிங்கன்னா அந்த ஒரு காரியம் மட்டும்தான் நிறைவேறும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீங்க தேடும் பொழுது மீதி உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் குறிப்பறிந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு உங்களை விட ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவங்களுக்கு இது இப்போ ரொம்ப அத்தியாவசியம், இது இவங்களுக்கு இப்போ தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறபடினால தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற நல்ல காரியங்களை தேடும் பொழுது, ஆவிக்குரிய காரியங்களை தேடும் பொழுது ஆண்டவர் மீதி எல்லாத்தையும் உங்களுக்கு கூட கொடுத்து இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன கொடுக்கப்படும்? முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல பிழைப்பிற்கு வழி, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்திற்கு வழியை கர்த்தர் இந்த நாட்களில உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பிழைப்பீர்கள் என்று பார்க்கும் பொழுது அதில் 2 இருக்குது. ஒன்று, பிழைப்பிற்கு வருமானத்திற்கு வழி இருக்கு. 2வது, ஒருவேளை நீங்க வியாதியோட கிடந்தா கூட அந்த வியாதியின் மத்தியிலே நீங்கள் மடிந்து போகாதபடிக்கு நீங்கள் உயிர் பிழைத்து வருவீர்கள் என்கிற 2 பிளஸ்ஸிங்கை கர்த்தர் இதுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல முதலாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். உபாகமம் 5:33 சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரித்திருக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து நிலை நிற்பீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்து, ஒரு பட்டணத்தை கொடுத்து, இந்த இடத்துல நீ குடியிருந்துக்கோ, இந்த இடத்துல நீ தொழில் செய், இந்த இடத்துல நீ வாழ்ந்துரு, இது உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக நான் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை முன்குறித்த தேசத்திலே வைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிற பட்டணத்திலே வைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிற ஒரு நல்ல தெருவில் உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க குடியிருக்கிற வீடு ஆண்டவரால முன்குறிக்கப்பட்டது. ஒருவேளை அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, லீஸ்ல இருக்கிற வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு முன்குறித்த இடத்துல தான் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு.
அன்றைக்கு ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி வந்த, அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடி இருந்த அந்த காலேபுக்கு ஆண்டவர் மோசே மூலமாய் சொன்னார், நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடி என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதே போல அவன் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த கானான் தேசத்துல வந்து நின்றுட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஹெப்ரோன் என்கிற மலை நாடு. அது ரொம்ப செழிப்பான இடம். அந்த இடத்துல போய் நின்றுட்டு ஆண்டவரிடத்துல கிளைம் பண்றான், ஆண்டவரே நான் உண்மை உத்தமமாய் பின்பற்றி வந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நான் தேடி இருக்கிறேன், எனவே நான் கால் மிதித்திருக்கிற தேசத்தை எனக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னீரு, இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய பேர்ல அதை பட்டா பண்ணி கொடுத்துட்டாரு யோசுவா மூலமாக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு பட்டணத்துல குடியிருக்க போயிருக்கலாம், இன்னொரு தேசத்துல படிக்க போயிருக்கலாம், இன்னொரு தேசத்துல வேலைக்காக போயிருக்கலாம். அந்த தேசத்துல உங்க பிள்ளைங்க விரும்புகிற இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு குடியிருப்பை கொடுப்பார். நீங்க பிள்ளைகள் விரும்புகிற இடத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுப்பார். உன் பிள்ளைகள் விரும்புகிற இடத்துல அவர்களுக்கு நல்ல ஆலயத்தை செலக்ட் பண்ணி கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், கால் மிதித்திருக்கிற தேசத்தை உனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னாரு. அந்த தேசத்துல அந்த பட்டணத்துல இன்றைக்கும் நீங்க போனீங்கன்னா ஹெப்ரோன்ல அந்த காலேபுடைய வம்சத்தார் தான் இருக்கிறாங்க. அங்க பிழைத்து சுகித்து இத்தனாயிரம் வருஷங்கள் தாண்டியும் அவர்கள் நீடித்து நிலை நிற்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? காலம் கடந்து வாழ்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் உங்க காலத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இந்த இடத்தை ஏற கட்டிட்டு போறதல்ல. நீங்க காலாகாலத்திற்கு உங்களுடைய சந்ததி சந்தானம் அந்த பட்டணத்துல வாழ்ந்து சுபிஷத்திருக்கணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு பிழைப்பிற்கு வழி பிறக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் சுதந்திரிக்கிற தேசத்திலே பிழைத்து, அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பிழைப்பிற்கு அங்க வழி இருக்கும், வருமானத்திற்கு வழி இருக்கும். கர்த்தர் வழி திறக்கிறவர். இந்த பூமியில் உள்ள சகல அதிகாரமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் அவரை தேடி வரும் பொழுது அவருடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிற ஸ்தாபனங்களிலே கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு வழிகளை திறக்கிறார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்க முட்டி முட்டி மோதி ஒண்ணுமே நடக்கலைன்னு நின்னாலும் ஆண்டவரிடத்துல வந்து நீங்க முட்டி மோதி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் பிழைப்பதற்கு ஏதுவான ஒரு வழியை கர்த்தர் தருவார். உங்க புருஷனுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ இதுவரைக்கும் வருமானத்துக்கு வழியே இல்லை, இவன் தெண்டசோறு சாப்பிட்றான்னு சொல்லி ஊராரெல்லாம் பேசலாம், ஏன் நீங்களே கூட பேசிட்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிள்ளையை பார்த்து தெண்ட சோறுன்னு சொன்னீங்களோ அந்த பிள்ளையை நீ உங்களுக்கு சோறு போடுகிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு அதிகாரமான நல்ல ஒரு வேலையில் அவனை உட்கார வைக்க போறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் இருக்கிற பட்டணத்தை கர்த்தர் அவர்கள் சுதந்திரமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சில நேரங்கள்ல அங்க சில கஷ்டங்கள் வரும் தான், சில நேரங்கள்ல அவர்களுக்கு அங்க சில இழப்புகள் வரும், சில நேரங்கள்ல வேலை இழப்புகள் வரும் தான். ஆனாலும் நீங்கள் தைரியமா இருக்கணும். அழைத்து கொண்டு போனவர் ஆண்டவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நடத்துவார் கண்டிப்பா. பொதுவா வெளி தேசங்களுக்கு வெளி பட்டணங்களுக்கு எல்லாம் வேலைக்கு போவதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பும் பொழுது ஜெபிச்சு அனுப்பி விடுறது கூட்டு வருவாங்க. அந்த பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த தேசத்துல உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே தெரியாது, இந்த குறித்த பட்டணத்துல எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாருன்னு தெரியாது, யாரையும் நம்பி நாங்க பிள்ளைய அனுப்புறதா இல்லை, ஏன் அவங்க கம்பெனிக்காரங்க கொடுத்த வேலையை நம்பியும் நாங்க அனுப்ப மாட்டோம், அந்த கம்பெனியை நம்பியும் அனுப்ப மாட்டோம். ஏன்னா அவங்க எப்ப கை விடுவாங்க, எப்ப அவங்க கால் வாருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர் ஒரே ஒருவர், சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு நம்பிக்கைக்குரியவர் ஒரே ஒருவர். அந்த நம்பிக்கைக்குரிய உம்மிடத்துல என் பிள்ளையுடைய கரத்தை பிடித்து கொடுக்கிறேன், நீர் தான் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைகளை காக்கிறவர், அவர்களை போஷிக்கிறவர், எனவே நான் உங்களை நம்பிதான் இந்த பிள்ளையை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ஏசப்பாவுடைய கையில பிடித்து அனுப்புகிற பழக்கம் எனக்கு உண்டு. இன்னைக்கு பிறகு நீங்களும் அப்படிதான் செய்யணும். எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்திருக்கிற வேலையை நம்பியோ அவங்களுடைய நண்பர்களை நம்பியோ நீங்க அனுப்பக்கூடாது.
ஏன்னா அவங்க எல்லாம் மனுஷர்கள், மாறிவிடுவார்கள். ஒரு சில நேரங்களில் அவர்கள் மாறக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகள் இருக்கும். அவர்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்முடைய எபினேசர் உதவி செய்கிறவர். அவர் ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கு மாறவே மாட்டார். எனவே எங்க உங்கள் பிள்ளைகளை நீங்க அனுப்பினால், ஆண்டவரை என் பிள்ளைய உங்க கையில கொடுத்து அனுப்புறேன், நான் இவங்களெல்லாம் நம்பி அனுப்பல ஆண்டவரே, இவ்வளவு பெரிய நல்ல பேக்கேஜ், அவனுக்கு சம்பளம் இவ்வளவு பேக்கேஜ் சொல்லி அவங்களுக்கு ஒருவேளை கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணியிருக்கலாம். கான்ட்ராக்ட் சைன் பண்ண எத்தனையோ பேர் இன்றைக்கு வேலை இழந்து அநேக கஷ்டங்கள் படுகிறதை நான் பார்க்கிறேன் பல ஊர்களிலே, பல தேசங்கள்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நீங்க ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரை தேடணும். உங்க பிள்ளைங்க அங்கிருந்து அவிசுவாசத்தோடு பேசினா கூட நீங்க சொல்லணும், இல்ல மக்களே, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார், இந்த சோதனை உனக்கு சாதனையாய் மாறும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும் தான், ஆனாலும் அந்த சோதனை ஒரு நாள் சாதனையாய் மாறுமே தவிர அந்த சோதனை அவர்களுக்கு அழிவை கொண்டு வராது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நிரந்தரமான வருமானம், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் பிழைப்பார்கள். அப்படின்னா அவர்களுக்கு ஆகாரத்திற்கோ துணிமணிக்கோ ஒரு குறையும் கொடுக்க மாட்டார். ஒரு நாள் குறை வரேன்னு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று அனுதின ஜெபத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? அவர் ஆகாரத்தை மாத்திரமும் கொடுக்கிறவர் அல்ல, உனக்கு ஆடையை கொடுப்பார், உனக்கு தங்குறதுக்கு உறைவிடத்தை கொடுப்பார். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், வெளி தேசத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க, வெளியூர்ல இருக்காங்க, பிள்ளை சாப்பிட்டானா தெரியல, அவனுக்கு தூங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் இருக்கா தெரியல, அவனுக்கு தூங்குறதுக்கு நல்ல பெட் இருக்கா தெரியல. அதெல்லாம் உங்க வேலை இல்லை. ஆண்டவர்கிட்ட கைப்பிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க வேலை. அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது ஆண்டவருடைய கடமை. அந்த பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்து கொடுப்பது ஆண்டவருடைய கடமை. இன்றைக்கு உலகம் எங்கும் போய் பார்க்கும் பொழுது நம்முடைய அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினால வெளி தேசத்துக்கு போன பிள்ளைகள் உலகமெங்கும் பரம்பி கிடக்கிறார்கள். அவர்கள் என்ன பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க கூப்பிட்டு அவங்களுடைய வீடு பிரதிஷ்டை கூப்பிடுவாங்க, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடை திறக்கலான்னுவாங்க. எவ்வளவு சந்தோஷம்! ஒரு ஆவிக்குரிய தகப்பனா எனக்கு சந்தோஷம்னா உலக தகப்பனா இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், பொழப்புக்கு வழி கொடுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் பிழைப்பார்கள். எனக்கு பிழைப்புக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, நான் கடன்ல இருக்கிறேன், எனக்கு இந்த வருமானம் பத்தலை அப்படி நீங்க புலம்பாம, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி ஆமோஸ் தீர்க்கதரிசி எனக்காகத்தான் இந்த வசனத்தை ஆவியானவரால் ஏவி எழுதப்பட்டிருக்கிறான், உம்மை தேடுகிற பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று சொன்னீர், எனக்கு பிழைப்பதற்கு வழி எங்க, எனக்கு கொடுங்க. உரிமையோட ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்றது அவருக்கு பிடிக்கும். சில நேரங்கள்ல புருஷன்மார்கள்ட்ட மனைவிமார்கள் நை நை நைன்னு ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருந்தா, உனக்கு வேற வேலையே இல்லையா, என்ன சும்மா நை நை நைன்னு என்னை போட்டு இம்சப்படுத்திட்டு இருக்கேன்னுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு நீங்க இம்சப்படுத்துறது தான் பிடிக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை இம்சப்படுத்துறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அவர்கிட்ட பேசிட்டு, அவர்கிட்ட தேடிட்டு, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு, அவர்கிட்ட நெருங்கி பேசிட்டு இருக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பிழைப்பு அதிகரிக்கும், பிழைப்பின் அந்த வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு வருமானம் குறைவா இருந்தா இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை பிடிக்க பழகி கொள்ளுங்க. உங்களுடைய பெற்றோரையோ உங்களுடைய நண்பர்களையோ இல்லைன்னா யார் உங்களுக்கு பிழைப்பு கொடுத்துற அவங்கள நம்பாதீங்க. அது இல்லை, ஆண்டவரை பிடிங்க. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் பிழைப்பார்கள், அதான் வசனம் சொல்லுது. அவர் மேல நீங்க நம்பிக்கை, அவரை பிடிங்க. அவர் தான் உங்களை கடைசி வரைக்கும் நடத்த வல்லவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். எனவே இன்னைக்கு நீங்க யார் மேல உங்கள் நம்பிக்கையை வைத்திருந்தாலும் சரி, யாரை நீங்க தேடி ஓடிட்டு இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. ஆண்டவரே நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமீன். ஒரு முறை ஒரு தகப்பனார் சொன்னாரு, அவங்க பையனுக்கு விசிட்டர்ஸ் விசா எடுத்து அவனை துபாய்க்கு அனுப்பி 3 மாசம் வரைக்கும் மேக்சிமம் இருக்கலாம் அந்த விசிட்டர்ஸ் விசாலன்னு நினைக்கிறேன். அவர் எதுக்கு அவனை அனுப்பி விட்டாருன்னா, விசிட்டர்ஸ் விசால எப்படியாவது இவன் போய் அங்கே இருந்து 4 இடம் சுற்றி பார்த்து ஒரு வேலையை ட்ரை பண்ணுவான்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சு அவனை அங்கே அனுப்பி விட்டாங்க. கடைசியாக பார்த்தா இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அது வரைக்கும் வேலை கிடைக்கல.
இப்போ அவர் அதுக்காக வேண்டி கடனை வாங்கி எடுத்து தான் விசா ரெடி பண்ணி பணத்தை கொடுத்து இந்த 3 மாத காலம் அங்கே இருக்கிறதுக்கு இவர் தான் இங்கேருந்து பணம் அனுப்பி கொடுக்கணும். அங்கே எல்லாம் 3 மாதம் இருக்கிறதுன்றது சாதாரண செலவல்ல, எக்கச்சக்கமாக செலவாகும். அப்போ எவ்வளோ கடன் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் ஒரு நம்பிக்கையில் அந்த பிள்ளையை அனுப்பி விட்டார். கண்டிப்பாக அவன் போகிற தேசத்தில் என் பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு பிழைப்பை கொடுப்பாருன்னு நம்பி அனுப்பி விட்டார். ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்கலை. கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்கலைன்னா நோன்னு சொல்லி ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றத்துக்கு போகப்படாது. 11th ஹவரில் கூட அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த 2 நாளைக்குள்ளால அவனுக்கு ஜாப் கிடைக்கலன்னாச்சுன்னா அத்தனை லட்சம் ரூபாய் பணமும் வேஸ்ட்டு தான், திருப்பி ஊருக்கு வந்துட வேண்டியதுதான் என்று சொல்லி அந்த சகோதரர் அழுதார்கள். எங்கள் மனசு, எங்களுடைய முழு குடும்பமே அவன் நிமித்தம் அழுதுட்டு இருக்கு. ரொம்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி திறக்கன்னு நம்பி அனுப்பணும். ஏன்னா நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் ஹோப் கொடுத்தாங்க. நான் இந்த கம்பெனி தெரியும், அந்த கம்பெனி தெரியும், நான் இங்கே கூப்பிட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண. அதான் சொன்னேன், சில நேரங்களில் அவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் பிள்ளைகளை அனுப்பலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கடைசி 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பல லட்சம் பல இடத்துல கடனை வாங்கி நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இன்னும் எத்தனை நாள், இன்னும் 2 நாள் தான் இருக்குது நாள். அவர் என்ன சொன்னார், இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு. நான் கேட்டேன், இன்னும் 2 நாள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவருக்கு 2 நாள் ரொம்ப குறைவான காலமாக இருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் 2 நாள் ரொம்ப அதிகம் ஆண்டவருக்கு. அவருக்கு ஒரு செகண்ட் தான், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோட உட்கார வைக்க முடியும். ஹல்லேலூயா. முந்தின நாள் ராத்திரி ஜெயிலில் இருக்கிறவனை அடுத்த நாள் பிரசிடென்ட் ஆக்கணும்னா அவரால் தான் முடியும். ஆமேன். ஆமாம், முந்தின நாள் வரைக்கும் ராஜாவுக்கு கையாளா இருந்தவன் மதுபானங்களை சுமந்துட்டு போன அடுத்த நாள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா மாற்றணும்னா அவரால் தான் முடியும். ஆமேன். நான் சொன்னேன், இன்னும் 2 நாள் இருக்கா. ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் தான் வேணும். விசுவாசத்திலே தளர்ந்து விடாதிருங்கள். நம்பிக்கை மட்டும் தளர்ந்துடாதீங்க. நீ நம்பினா தெய்வ மகிமையை காண்ப. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல. நீங்க நம்பி ஆண்டவருடைய கையில அவனை ஒப்படைங்க. ஒரு சின்ன ஜெபம் தான், போன்ல தான் பேசினாரு, நானும் போன்ல தான் அவருக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ண. ஆண்டவரே, என் பிள்ளைங்க உங்களை நம்பி அனுப்பி விட்டாங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் வழி பிறக்கல, பல லட்சம் கடன் வாங்கிட்டாங்க, உங்களை நம்பி வாங்கிட்டாங்க ஆண்டவரே. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனி டைம் உங்களால அற்புதம் செய்ய முடியும். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் நீ, தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர். எப்பவுமே வசனத்தை அனுப்பிதான் நீங்க ஜெபம் பண்ணணும், அப்பதான் அங்க அற்புதம் நடக்கும். பிரச்சனைக்கேற்ற வசனத்தை அனுப்பணும். இப்பொழுது எந்த அதிகாரிகிட்ட எல்லாம் அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணான், அதுல தேவ சுத்தம் எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி அதிகாரியுடைய இருதயத்துல இப்பொழுது பேசும். சொல்லிட்டு சொன்ன, நீ போய் எடுத்துக்கொள், கோடாரி மிதஞ்சிருச்சு. என்ன ஆண்டவர் சொன்ன, நீ போய் எடுத்துக்கொள், கோடாரி மிதந்துருச்சு. இது தீர்க்கதரிசி ஆகிய எலிசா அன்றைக்கு கோடாரியை தொலைச்சிட்டு அம்போன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற அந்த ஒரு மனுஷனிடத்துல அவன் சொன்னதுதான். அங்க போய் பார்க்கும் பொழுது வாய்ப்பே இல்லாத அந்த இடத்துல அந்த யோர்தானுக்கு உள்ள கிடந்த அந்த கோடாரி, இரும்பு கோடாரி மதக்குச்சான். இரும்பு கோடாரி மதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஆனா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை, தீர்க்கதரிசி ஒரு கொப்பை வெட்டி அதுல உள்ள போட்டான். அந்த போட்ட உடனே அந்த கோடாரி மிதந்துச்சு. போய் எடுத்துக்கப்பா, அதை மிதந்துருச்சுன்னா. அதே போல வசனத்தை வெட்டி அந்த மகனுக்காக தேவ சமூகத்திலே போட்டேன். அதுதான் தேவ மனுஷனாகிய நான் செய்த காரியம். மிதந்துருச்சு, போய் எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி வச்சுட்டேன். வச்சு ஒரு மணி நேரத்தில், அதான் மிதந்துருச்சுன்னா போய் எடுக்க வேண்டியது தானே. அவன் சொல்றான், அப்பா எனக்கு மெயில் வந்துருச்சு, நான் எந்த கம்பெனியில கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேனோ அந்த பெரிய கம்பெனியில எனக்கு நல்ல பேக்கேஜில் வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு டிக்கெட் போடுங்க, நான் திருப்பி அங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த கம்பெனியில் முறைப்படி இந்த விசாவோட நான் இங்கே ஜாயின் பண்ணணும் என்று சொல்லி அங்கே தகப்பனாருக்கு அந்த தம்பி ஃபோன் பண்ணா. அவர் சொன்னார், ஆண்டவர் இப்படியெல்லாமா செய்வார், இவ்வளவு துரிதமா செய்வாரா? அவர் தீவிரித்து செயல்படுகிற ஆண்டவர். இன்னைக்கு உனக்காக ஆண்டவர் தீவிரமா இறங்கி தீவிரித்து செயல்படுகிறவர். அதனுடைய சீரியஸ்னஸ் யாருக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் இருக்கிற இடத்துல அவனுக்கு பிழைப்பிற்கு வழி. ஏன்னா நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. அன்பு சகோதரனே, சகோதரி,
ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யாபேசை ஆசீர்வதித்தவர். இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். ரீபாகா ஷியாக்கல ரபரபா. ஆண்டவர் சொன்னது போல யார் உன்னை கைவிட்டிருந்தார், கைவிடாத கர்த்தருடைய கரம் உன் மேல இறங்கி வர. பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.